வணக்கம் மக்களே. உண்மையிலே என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. இந்த பாருங்க, பழையபடி கட்டப்பையை தூக்கிட்டேன் தெரியுதா? இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது தெரியுமா? பூரா அவளுக்கு நைட்டி, அப்புறம் பாவாடை கேட்டா, கருப்பு பாவாடை, ஜட்டி கேட்டா, அதுக்கப்புறம் நேற்று வச்ச தலைக்கறி குழம்பு, கறி குழம்புலாம் வந்து இந்தருங்க சூடு பண்ணி உள்ளுக்குள்ளே இந்த ஹாட் பாக்ஸில் இருக்குது. இந்த பார்த்துக்குங்க, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு எடுத்துக்கிட்டு தட்டுக்கிட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த 2 தட்டு இருக்குது பார்த்துக்கிட்டீங்களா? இந்த இதில் தலைக்கறி குழம்பு இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. உரலுக்கு ஒரு பக்கம் இடினா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அவன் ஜாலியாக வீட்டில் வந்து சாப்பிட்டோமா, பிள்ளைக்குட்டியோட சந்தோஷமாக இருந்தோமா, அப்படி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையை பாருங்கள், நாயை விட கேவலமாக அல்லோலப்பட்டு கல்லோலப்பட்டு இங்கிட்டு அங்கிட்டும் காலைக்கு அங்கே நைட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு திடுறேன். காலையில் தான் போயிட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். இப்போ திருப்பி இதை பூரா எடுத்துகிட்டு திருப்பி இங்கேருந்து பெரியாஸ்பத்திரிக்கு லொங்கு 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 லொங்குன்னு ஓடணும். ரெண்டாவது இதில் எங்கள் பப்புவை வேறு பார்க்கணும். பாவம் அங்கே வருங்க, அந்த வாயில்லா ஜீவன் என்ன பண்ணும்? அப்பாவும் இங்கிட்டு போயிட்டாரு, அம்மாவும் அங்கிட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்கு. நம்மளை பார்க்க வேண்டிய பெத்த தாயி பெரியம்மா. பெரியம்மானோன்னா பெரிய மேடம் நம்ம சுமி மேடத்துக்கிட்ட பப்புவை பார்க்க மாட்டேங்கிறா. இப்போ பப்புவையும் நான் என்ன பண்ணுறேன், நானே தான் வந்து இப்போ சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அதை சாப்பிட விட்டு தண்ணி வச்சு பால் வச்சுட்டு இப்போ திருப்பி இதை வந்து இப்போ வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு நான் கிளம்பணும். கிளம்பி இப்போ நான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு இந்த மத்தியான வெயிலில் லொங்கு லொங்கு லொங்குன்னு இப்போ ஓடணும். மனுஷனுக்கு அதாவது ஒரு கஷ்டம் வரலாம், வாழ்க்கை பூரா கஷ்டமாகவே இருந்தால் நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? யோசிச்சு பாருங்கள். இவ பாட்டுக்கு மாத்திரையை போட்டுட்டு போய் மருந்தை குடிச்சிட்டு படுக்கிறேன்னு சொல்லி போய் படுத்துட்டா. இப்போ யாருக்கு வந்து அவதி? எனக்கு தான் அவதி. நான் தான் அங்கேருந்து அங்கேக்கும் இங்கேக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது மக்களே. அதாவது ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, தான் உண்டு தான் குடும்பம் உண்டு அப்படின்னு சொல்லி வாழ்ந்தவன் நல்லா இருப்பேன். என்னைய மாதிரி உன்னை சேர்த்து வச்சுக்கிட்டு ஏதோ சுகபோக வாழ்க்கை வாழலாம்னு நினச்சிட்டா கடைசியில் இப்படித்தான். அதுலேயும் நான் பிடிச்ச ஆள் இருக்குது பற்றியில், படு பயங்கரமான ஆள். இவகிட்ட போய் நான் வந்து மாட்டினேனே என்னை நினைக்கிறேன். திடீர்னு எப்பப்போ என்னென்ன பண்ணுறாங்கிறதே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. டப்புன்னு எதையோ ஒன்று எடுத்து போட்டுட்டு லைவை போட்டுட்டு உட்காந்துருந்துருக்கா. நான் கொஞ்சம் அசந்துட்டேங்க. இல்லைன்னா கையோட டக்குன்னு எந்திரிச்சு வந்து அவன் மாத்திரை போடுறதுக்கு முன்னாலே தடுத்து இருந்திருப்பேன். இல்லைன்னா லைவை கட் பண்ணியிருப்பேன். ரெண்டுமே என்னால் பண்ண முடியல. நல்ல அசதியான தூக்கம். அதான் நான் சொன்னேன்ல, மத்தியானம் தியானம். நான் தியானத்தில் இருந்தேன். வேறு என்ன ஒன்று சொல்கிறீங்க? படுத்தவன் பாவாடை சாமி மாதிரி படுத்து தூங்கிட்டேன் நல்லா பப்பரப்பான்னு. சரி, என்ன ஒன்று சொல்கிறீங்க? அதான் நம்மளுக்கு வர்ற, அதாவது கொஞ்சம் அசந்தா ட்ரெயின் போயிருப்பாங்க அந்த கதையை. நான் லேசாக அசந்தேன். இந்தா இவ்வளோ விஷயம். இப்போ பாருங்கள், 2 நாள் எனக்கு தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை ஒழுங்கா. இந்தா இப்போ ஆஸ்பத்திரியும் கையுமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். பிளட் ரிப்போர்ட்டு வாங்கி கொடுத்தேன் காலையில் போய், மாத்திரை மருந்து கேட்டதை வாங்கி கொடுத்தேன், ட்ரிப்ஸு எல்லாம் ஏற்றி. ஆனால் நல்லா பார்க்குறாங்கங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலாம். முந்தி மாதிரிலாம் கிடையாது. இப்போ எல்லா வசதியும் காலையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெரிய ஆஸ்பத்திரி ஃபுல்லாக அது என்னது லைசால் சோப்பு நுரை போட்டு நல்லா க்ளீன் பண்ணி, மாப்பு போட்டு க்ளீன் பண்ணி இருக்கிற வார்டு பூரா அவ்வளவு சுத்தமாக இருக்குங்க. சூப்பருங்க, உண்மையிலே சொல்கிறேன். நம்ம அதை பார்த்தா பெரிய ஆஸ்பத்திரினே யாரும் சொல்ல மாட்டாங்க. ப்ரைவேட் ஆஸ்பத்திரி அந்த அளவுக்கு இருக்குங்க. பல ஒர்க்கர்ஸு 50 பேர் இருக்காங்க, ஊழியர்கள் நிறையா இருந்து நல்லா வேலை பார்க்குறாங்க. சூப்பராக டாக்டர்களுடைய கவனிப்பு. நான்லாம் முந்தி நினைப்பேன் பெரிய ஆஸ்பத்திரிக்கெலாம் போனால் கவனிக்க மாட்டாங்க, சும்மா ஏதோ ஒரு மாத்திரையை கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எல்லாமே ரிப்போர்ட் இருந்தால் நைட்டு வந்து 12:30 மணிக்கு எடுத்தாங்க. அப்போ அசந்து படுத்துட்டேன். டக்குன்னு ஒருத்தவங்க எழுப்புனாங்க. என்ன அப்படின்னோன்னா, சுப்புலட்சுமியோட கூட வந்தவங்க நீங்கள் தானே கணவர் அப்படின்னாங்க. ஆமாங்க, 2வது கணவருங்க அப்படின்னு. இந்த வாங்க அவங்களுக்கு பிளட் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னால் தான் பிளட்டு எடுக்கிறாங்க. எடுத்து டப்பாவில் போட்டு உடனே போய் 28ஆம் நம்பர் வார்டில் போய் கொடுங்க அப்படின்னாங்க. கொடுக்கும்போதே கேட்டேன், எப்போங்க அந்த ரிப்போர்ட்டை வந்து வாங்கிக்கிறேன்? காலையில் 8 மணிக்கு வாங்க அப்படின்னாங்க. கரெக்டாக காலையில் 8 மணிக்கு போனேன். ஷார்ப்பாக ரிப்போர்ட்டை கையில் கொடுத்துட்டாங்க. உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இனிமேல் எனக்கே ஏதாவது ஒன்றுனாலோ இல்லை யாருக்கு ஏதாவது ஒன்றுனாலோ அரசாங்க மருத்துவமனைக்கு போங்க. உண்மையிலே கவனிப்பும் நல்லா இருக்குது. நல்லபடியாக வந்து மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க. டாக்டருடைய இதெல்லாம் அப்பப்போ 24 மணி நேரம் 24x7. உண்மையிலே சொல்கிறேன், இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டு பெரிய ஆஸ்பத்திரியில் கிடைக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த அளவுக்கு தனியார் மருத்துவமனையை விட மிகச்சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். நான் காலையில் சுமியை பற்றி என்ன சொன்னேன் உங்ககிட்ட? ஏன்னா இதை நான் பேசியே ஆகணும். சுமி இதில் ஏன் இழுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. காரணம் என்னென்னா, நான் ஒரு வார்த்தை விட்டேன். நீ வந்து வேவு பார்க்குறதுக்கு தான் வந்திருக்க,
நீ வந்து யாரோ சொல்லி என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிற தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி காலையில் வீடியோவில் நான் சொன்னேன். உடனே இந்த அம்மனிக்கு அப்படியே ஆத்திரத்தை பார்க்கணுமாக்கும், பொங்குறா அப்படியே. நான் என்னைய பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ சீப்பாக தெரியுதா? நான் என்ன மாமாக்காரியா? நான் என்ன அந்த வேலை பார்க்க வந்தவளா? ஏன் உங்களுக்கெல்லாம் ஆள் இல்லைன்னு சொல்லி பாவம் அவள் கருப்பி ஒத்தையில் கிடப்பாளேன்னு சொல்லி நான் வந்து பார்க்க வந்ததுக்கு எனக்கு இந்த பேச்சும் தேவை தான், இல்லை இதுக்கு மேலேயும் தேவை தான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வசை. என்னையை பொறுத்த வரைக்கும் எலி அம்மனத்தோடு விளையாடாது. எள்ளு காயுதுன்னா எலி புழுக்க எதுக்கு காயுது? இவளுக்கெல்லாம் இந்த பழமொழி தான் கரெக்டாக செட் ஆகும். ஏன்னா வீட்டிலேயே எலி வளர்க்குறவ, பண்ணை வளர்க்குறவ, புழுக்கையை கிலோ கணக்கில் விற்கிறவளுக்கு இந்த பழமொழி தான் கரெக்டாக இருக்கும். எள்ளு என்னைக்கு காயுது, அவள் எள்ளு, நான் யார்? என்னைக்கு காயுது, நான் வந்து காயிறேன், அவளுக்காக நான் காயலாம். இவ யார்? இவ எதுக்கு காயணும்? இவ எதுக்கு வந்தா? எனக்கு வந்ததுலேருந்தே பல டவுட்டு. இப்போ இவ பார்த்து என்ன வேணாலும் போய் ரிப்போர்ட் கொடுக்கலாம். இவ காலையில் இந்த வீடியோ போட்டிருக்கா, நாங்கள் காசுக்கு ஆசைப்பட்டு வேணும்னே ஐசி வார்டில் இருக்கிற மாதிரியே பிம்பத்தை உருவாக்குறோமா, அதனால் எங்களுக்கு வந்து பண வேட்டையாடுறதுக்காக இந்த நாடகத்தை நாங்கள் நடத்துகிறோமா. இப்போ நான் கேட்குறேன், நேற்று இவன் முன்னால் தாங்க எங்களுக்கு 2-3 பேர் வந்து பணம் போட்டாங்க. இப்போ இவன் உட்காந்துருக்கா, இவளுக்கு அப்படியே பொறுக்கலை, அப்படியே பொறுமுறா. ஃபோனு கிட்டத்தட்ட 1000கணக்கான ஃபோனுங்க. பெருமைக்கு சொல்லணுங்க, அண்ணே அக்கா எப்படி இருக்காங்க, அண்ணே அக்காவை பார்த்துக்கங்க, அண்ணே அக்காவை கூடவே இருந்து கவனிச்சுக்கங்கண்ணே, உங்களுக்கு என்னென்ன வேணும் செலவுக்கு நாங்கள் தர்றோம்னேன்னு சொல்லி காசு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்க்க இவளுக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே பொசுன்னு எரியுது. சே, நம்மளும் தானே இதே மாதிரி ஆஸ்பத்திரியில் இருந்தோம். அந்த நேரம் யாருமே, இவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு தெரியுமா, அந்த நேரம் இவள் ஆஸ்பத்திரியில் இருந்தப்ப ஒரு சில பேர் தான் உதவி பண்ணாங்க. அது உங்களுக்கே தெரியும். அதனால் அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சுங்கிறதும் உங்களுக்கு தெரியும், சென்னை பார்ட் 1க்கு. ஆனால் சூர்யாவை நிறையா பேர் மீடியாவுக்குள்ளே வெளி உலகம் பார்க்குறதுக்கு எதிரியாக பார்க்குறாங்க. ஆனால் அவளுக்குன்னு சொல்லி எவ்வளோ விழுதுகள் இருக்காங்க தெரியுமா, அவளுக்குன்னு சொல்லி எவ்வளோ தங்கச்சிங்க இருக்காங்க தெரியுமா, அவளுக்குன்னு சொல்லி எவ்வளோ பேர் உதவி பண்ணுறாங்க தெரியுமா. அதை நான் நேற்று தான் கண்கூட பார்த்தேன். 2வது, எனக்காகவும் உதவி பண்ணாங்க. மாமா இங்கிட்டு நீ தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்க, சே உண்மையிலே உன்னைய பாராட்டணுமியா. இங்கே பார்த்தா பெரியாஸ்பத்திரிக்கு ஓடுற, அங்கிட்டு பார்த்தா பப்புக்கு போய் கவனிக்கிற, பால் வாங்கி காய்ச்சி ஊற்றிட்டு வர்ற, அது போந்த சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்பிட்டு, இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க மனசில் என் மேலே இருக்கிற எண்ணங்கள் அப்படியே உயர்ந்துக்கிட்டே போகும். புரியுதா? என்ன தான் கருப்பி என்னைய சூர்யா என்னைய வாடகை புருஷன் அவன் இவன் சொன்னாலும் இன்றைக்கி யார் வந்து நிற்கிறா? அவங்க அம்மா வந்துச்சா, இல்லை அவள் புருஷன் வந்தானா, இல்லை பிள்ளைய தான் வந்து ஹாஸ்டலில் படிக்கிற பையன் வர முடியுமா? இன்னும் பிள்ளைகளுக்கு தகவல் தெரியாது. திலீபாவுக்கோ கோகுலுக்கோ நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லலை, இல்லைன்னா சொல்லியிருந்தான் நேரம் அவனும் கிளம்பி வந்திருப்பான். திலீபாவும் கோகுலை அழுதுருவான், அம்மாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி. அதனால் சின்ன பிள்ளைய மனசில் வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது. படிக்கிற பையலுங்க மனசில் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அதனால தான் அவங்கக்கிட்ட நாங்கள் சொல்லலை. ஆனால் அவங்க அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி உங்கள் மக வந்து மருந்தை குடித்து மாத்திரையை போட்டுட்டு பெரிய ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கு அப்படின்னதுக்கு அந்த அம்மா சொன்ன வார்த்தையை நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், அதாவது கல் நெஞ்சம் கூட கரையுது. அவளை பற்றி எதிரியாக நினைக்கிறவங்க கூட அவன் நல்லா ஆகி வரட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் பெத்த தாய்க்கு அந்த ஒரு துளி பாசம் கூட இல்லைங்க. அவன் எனக்கு பிள்ளையும் இல்லை, உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது, நீங்கள் யார், எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுது. அவங்க அன்னைங்களுக்கு ஃபோன் பண்ணால் ஒரு அண்ணே நல்லா, இன்னொரு அண்ணே நம்பர் தெரியாது, ஒரு ஆள் நம்பர் தான் தெரியும், சரவணேன்னு சொல்லி. அவர் பார்த்தா ரெஸ்பான்ஸே இல்லை. காலையிலே வந்து போட்டார் போல். அப்புறம் சரி நீங்கள் பாருங்கள், நாங்கள் முடிஞ்சா வர்றோம். இப்போ எத்தனை கிலோமீட்ரு இங்கே இருக்குது? இழுப்பூர், பெரியார் பஸ் ஸ்டாண்டு மாட்டுத்தாவணியை தாண்டினா பெரியாஸ்பத்திரி. ஆக அதிகபட்சம் போனால் 80-90 கிலோமீட்டர் கூட வராது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பெத்த தாயால் முடியலை. நம்ம அவங்கள குறை சொல்லவும் கூடாது, ஏன்னா இவ அந்தளவுக்கு செஞ்சு வச்சுருக்கா. பெத்த தாயை வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணுக்கு கொடுத்த காசை இவளாக வந்து வச்சுக்கிட்டது. 2வது அந்த அம்மாவை போட்டு முடியை பிடிச்சி இழுத்துட்டு போய் தரன்னு இழுத்து போட்டது, கெட்ட வார்த்தை பேசினது, கைகலப்பானது, அதிலேருந்து அந்த அம்மா வெறுத்துருச்சு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, யாராவது ஒருத்தவங்களுடைய அனுசரிப்பு வேணுங்க. இப்போ நானாக இருக்க போய் இவன் என்ன பேசினாலும் அனுசரித்து போயிடுறேன். ஆனால் அவங்க அம்மா அப்படி இருக்குமா? என்ன இருந்தாலும் இவளுக்கு இருக்கிற தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயும்பாங்க. இங்கே அப்படி தானே. அவங்க அம்மா வந்து கொஞ்சமாவது ரோசப்படும்ல. இப்போ இந்த எங்கேயா இந்த இதுக்கு போனோம், திருச்செந்தூர் போனோம், அவங்க அம்மா வந்துச்சா? வரலை. இப்போ பாருங்கள், உயிருக்கு ஆபத்தான நிலமை, அவங்க அம்மா வந்துச்சா? வரலை. பெத்த தாயை பிள்ளை மேலே பாசமாக இருக்கணும். ஆனால் இவன் மேலே
ஒரு துளி கூட பாசம் வரல. அந்த அளவுக்கு இவ தாயை வந்து வெறுப்பாக்கி வச்சுருக்கா. தாயே வெறுக்கிற அளவுக்கு இவ பண்ணி வச்சுருக்கா. இப்போ தெரியுதா? இப்போ நான் வந்து என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னேன், எங்கள் அம்மா எப்படி என்னை பார்க்க வந்துடும், நீ எங்கள் அம்மாவுக்கு மாத்திரம் ஃபோன் பண்ணி வர சொல்லுன்னு சொல்லி தான் சொன்னா காலையில். ஆனால் இப்போ நான் போய் இந்த தகவலை நான் சொல்ல போகிறேன், அவள் எப்படி கண்ணீர் விட்டு அழுவாங்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா? சே, நம்ம ஒரு நம்பிக்கையோடு இருந்தோமே நம்ம தாய் வந்துரும்னு, கடைசியில் அம்மா வரலையே அப்படின்னு சொல்லி அவளுக்கும் அந்த ஏக்கம் தவிப்பு இருக்கும்ல. துணைக்கு என்ன தான் இப்போ நான் இருந்தாலும் ஒரு ரத்த சொந்தங்கிறது ஒரு கூட இருந்தால் தானேங்க ஒரு ஆறுதலாக இருக்கும். எனக்கே இப்போ நான் இருக்கேன், உடம்பு சரியில்லாமல் போனால் என்ன தான் சூர்யா என்னையை பார்த்துக்கிட்டாலும் என் பிள்ளையோ என் பேரனோ இல்லை சுமியோ வந்து என்னை பார்க்கும்போது அதில் கிடைக்கிற ஒரு ஆறுதல், ஒரு தேறுதல், ஒரு மன நிம்மதி வேறு எதையாவது கிடைக்குமா? நான் என்ன தான் பார்த்து இவளுக்கு பக்கத்தில் உட்காந்து சோறு ஊட்டி பால் வாங்கி ப்ரெட்டில் தொட்டு நினச்சி கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் பெத்த தாய் கையால் கொஞ்சோண்டு அந்த ஒரு வாய் சோறு பிசைஞ்சு கொடுத்தா ஒரு பக்கத்தில் இருந்து பரிவாக பார்த்துக்கிட்டா இப்போ ஆத்திர அவசரங்க ஒன்றுக்கு வருது, ஒரு 2க்கு வருது. இவளை வந்து கூட்டு போகிறது யார் போவா? ஆம்பளை ஆளுகளை விடுவாங்களா? பெரிய ஆஸ்பத்திரி, இதே ப்ரைவேட் ஆஸ்பத்திரியா? வாங்க, இந்த இப்போ அவங்க யார் தோழியோட ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கேயா இருந்தால் என்ன பண்ணலாம்? அவர் தெரியும், என்னை தெரியும் எல்லாத்துக்கும், சரி போங்க நீங்களே கூட்டு போங்கம்பாங்க. ஆனால் பெரிய ஆஸ்பத்திரியில் அப்படி விடுவாங்களா? பக்கத்தில் வேறு யாராவது லேடிஸு பாத்ரூம் போவாங்க. அந்த நேரம் நான் இவளை கூட்டிகிட்டு கைத்தாங்களா போய் உள்ளுக்குள்ளே போய் பாத்ரூம் விட போனால் விடுவாங்களா? ஏன்னா அவனால் முடியலை. கையில் வேறு அந்த ட்ரிப்ஸு போட்டதை மாட்டின மெனிக்கே வந்து குப்புறப்படுத்திட்டா போல் திரும்பி. அது சுருண்டதில் கை நரம்பு அப்படியே பிஞ்சிருச்சு. பிஞ்சுது வழியாக ரத்தம் ஒழுகுது. எனக்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த நைட்டியில் பூரா ஒரே ரத்தக்கரை. உண்மையிலே சொல்கிறேன், மூக்கில் உள்ள டீப்பை எடுத்தாங்கல்ல, எடுக்கும் பொழுது மூக்கில் வழியாக ரத்தம் வந்து மேலே பூரா அந்த நைட்டி பூரா கரையாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கூட இருந்து பார்க்குறதுக்கு ஒரு பொம்பளையாள் இல்லையே. ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றிருந்தாலாவது அந்த பிள்ளை பார்க்கும். ஒரு தாய் உயிரோடு இருக்குது, இருந்து என்ன பிரயோஜனம்? இவளை ஒரு நாய் கூட சீந்தாத அளவுக்கு அந்த அம்மா நினைக்கிது. ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, உங்கள் தங்கச்சிமார்களே, என் மாப்பிள்ளைகளே, அவளுடைய விழுதுகளே, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நிறையா பேர் வாட்ஸ்அப்பில் அண்ணே நாங்கள் அக்காவுக்காக பிரார்த்தனை பண்ணோம்னே, அக்கா நல்லா வரணுங்கிறதுக்காக நாங்கள் வேண்டிக்கிட்டோம்னே, நான் அந்த கோயிலுக்கு வேண்டிக்கிட்டேன் இந்த கோயிலுக்கு வேண்டிக்கிட்டேன்னு சொல்லி நிறையா பேர் உங்கள் வாட்ஸ்அப்பிலுடைய வாய்ஸ் மெசேஜ், குறிப்பாக விஜயலட்சுமி விஜி, ராதிகாமா, சோனு, கியூட்டேஞ்சலு, இன்னும் நிறையா பேர் அவங்க பூராமே எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், சிக்காத்தங்கை மோகனா கூட அனுப்பியிருக்கு. என்னுடைய தங்கச்சி என்ன இருந்தாலும் நம்ம அண்ணன் கூட இருக்கிறவங்கிறதுக்காக அந்த பிள்ளையும் அனுப்பியிருக்கு. ஏன் மாப்பிள்ளைங்க எவ்வளோ பேர் அனுப்பியிருக்காங்க. அதுபோல் ஜட்டி போடவில்லையா ஒரு ஐடி, அந்த பிள்ளை நிறையா பேர் அனுப்பியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. ஒரு தாய்க்கு தாயா, ஒரு தங்கச்சிக்கு தங்கச்சியா, அக்காவுக்கு அக்காவா நீங்கள் எல்லாமல் இருந்து அவளுக்கு வந்து நல்லா ஆகணும்னு வேண்டிக்கிட்டதுக்கு அவள் நல்லா ஆயிட்டா, சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இந்த சாப்பாடு சோறு இந்த மத்தியானம் சாப்பாடு நான் கொண்டு போய் கொடுக்க போகிறேன். நல்லா கரைச்சி கொஞ்சம் கஞ்சியை லிக்யூடு மாதிரி கரைச்சி கொடுக்க போகிறேன். நான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் குழம்பு இருந்துச்சு எடுத்துகிட்டு போகிறேன். முடிஞ்சால் அவளுக்கும் கொடுக்குறேன். டாக்டர் பெர்மிஷன் இன்னும் தரலை. இப்போதைக்கு வந்து குளுக்கோஸு லிக்யூடு மாத்திரம்தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் வந்து ஆகாரம் கொடுக்குறதா இருந்தால் எங்களை கேட்டுட்டு கொடுங்க. சப்போஸ் சாப்பிட்டு 2 வாய் கொடுங்க, உடம்பு ஏற்றுக்கிருச்சு, வாமிட்டு வராமல் இருந்தால் கொடுங்க, இல்லாத பட்சத்துக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுங்கள். பழைய மாதிரி அவள் நல்லா சோறு சாப்பிட்டு நல்லபடியாக சாப்பிட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் வேண்டுங்க. அதோட என் பப்புவையும் பார்த்துக்கிறேன். நானும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இந்த அலைச்சல் தேவையில்லாத அலைச்சல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். சாப்பிட்டோமா படுத்து தூங்கணுமான்னு இல்லாமல் இப்படி உட்காந்து மாத்திரையை போட்டு எனக்கும் மன உளைச்சலை கொடுத்து, ஏன்னா நான் நல்லா இருந்தால் தான் அவன் நல்லா இருக்க முடியும். நான் இப்படியே 4 பக்கம் அலைஞ்சிக்கிட்டு லொட்டா போட்டுக்கிட்டு இருந்தேன்னா என் உடம்பு நான் கெட்டு போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேர் அதை தான் மெசேஜாக போட்டிருக்கீங்க. மாமா நீ இங்கிட்டு அலைகிறதுல உன்னையே கவனிக்காமல் விட்றாதையா. என் தங்கச்சிங்களும் அதை தான் சொல்லுதுங்க. அண்ணே அவங்கள கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் உடம்பை வருத்திக்கிறாதீங்கண்ணே, நீங்கள் கொஞ்சம் உங்களை பார்த்துக்கங்கண்ணே அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்கிறீங்க. ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். அதுபோல் முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி மாலை 6 மணி லைவு வர முடியுமா முடியலையா முடியாதாங்கிறது எனக்கு தெரியாது. ஆண்டவன் விட்ட வழி. ஏன்னா நேற்று லைவ் 6 மணி லைவ் வரல, 10 மணி லைவ் வரல. முடிந்தால் 6 மணிக்கு அநேகமாக காலையில் எப்போ 8 நிமிஷம் வீடியோ போட்டப்போ அமெரிக்கன் காலேஜில் உட்காந்து அந்த கிரவுண்டில் போட்டேன் பாருங்கள். அந்த மாதிரி 6 மணி லைவு அதே கிரவுண்டில் உட்காந்து லைவ் போட்டாலும் போடலாம். 1 ஹவர் இப்போ இருப்பா வந்துடுறப்பா, இல்லைன்னா ½ ஹவர் கூட வந்து வெளிச்சம் போகிறதுக்குள்ளே ஒரு லைவை போட்டு கூட நான் உங்களுக்கு வர்றேன். இல்லாத பட்சத்துக்கு முடிஞ்சால் நைட்டு 10 மணி லைவ் வர்றேன். இல்லையா இன்றைக்கி ஒரு நாளைக்கு விட்டுருங்க, ஆண்டவன் கையில் இருக்குது. லைவ் ஒன்று 6 மணி லைவ் வருவேன், இல்லைனா 10 மணிக்கு வருவேன். இல்லையா 2 லைவுமே வரமாட்டேன்.
சொல்ல முடியாது. அங்கே போய் சுச்சுவேஷனை பொறுத்து தான் பார்த்துக்கிறலாம். ஓகே நட்புகளே, நான் ஆஸ்பத்திரிக்கு கிளம்புறேன். அடுத்த அப்டேட்டு 6 மணி லைவ்லையோ 10 மணி லைவ்லையோ நான் கொடுக்குறேன். ஓகேவா? பாய்.